இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நிக்கோலஸ் கேஜ் நடித்த பிக்குங்கிற படத்தை பற்றி தான். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவர் தான் வந்து நம்ம ஹீரோ நிக்கோலஸ் கேஜ். இவர் வந்து காட்டில் வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் வந்து எதுக்காக வந்து இந்த படத்தில் வந்து பிக்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இவர் தன்னோட நாய்க்குட்டியை வளர்க்காமல் ஒரு பன்றிக்குட்டியை வந்து வளர்த்துட்ருக்காரு. இந்த பன்றிக்குட்டின்னா அவருக்கு வந்து அவ்வளோ உசுறு. ஏன்னா அவருக்கு வந்து மனைவி கிடையாது, மனைவி வந்து இறந்துட்டாங்க. இவர் மட்டும் காட்டில் தான் தங்கிட்டுருக்காரு. திரைப்படத்தில் வர விஜயாட்டம் கேரளாவில் தங்குவாங்க. இவர் இந்த காட்டுக்குள்ளே இந்த பன்றியோட வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இவருக்கு ஒரே ஒரு பேசுகிற துணை, கூட இருக்க துணைனா இந்த பன்றி மட்டும்தான். இந்த பையன் வந்து பணக்கார பையன், பணக்கார வீட்டோட பையன். அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரரு. இந்த காட்டுக்குள்ளே வந்து இவன் எதுக்கு வருவானா, நம்ம நிக்கோலஸ் கேஜ் கிட்ட வந்து இவர் காட்டில் வந்து அறுவடை செஞ்சது எல்லா பொருளையுமே வந்து வச்சுருப்பார் இவனுக்காக. இவனும் வந்து அதுக்கான காசை கொடுத்துட்டு இந்த பழம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். முந்திரி, பாதாம் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் முக்கியமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த நிக்கோலஸ் கேஜ் தான் வந்து கேட்பான். இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவரும் அதே மாதிரி வந்து எடுத்து வச்சுருவார். அதுக்கான காசையும் வந்து அவன் கொடுத்துருவான். நிக்கோலஸ் கேஜ் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மரத்தால் செஞ்ச வீட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இவருக்கு துணையாக இருக்குதுன்னா அந்த எஃப்எம் ரேடியோ மட்டும்தான். இதில் வந்து பாட்டெலாம் போட்டு வந்து கேட்டுட்ருப்பார். அதை கேட்டுகிட்டே அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கிடுவார். நைட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது வந்து இவரை அடித்து போட்டு இவர் வச்சுருக்க இந்த பன்றிய கொட்டையை வந்து தூக்கிட்டு போகிறக்காக வந்திருக்கானுங்க. இவரை பயங்கரமாக வந்து அடித்து போட்டுறானுங்க, கண்ணா பின்னான்ட்டு அடித்து போட்டு அந்த பன்றி கொட்டையும் வந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க அவனுங்க. அப்புறம் காலையில் ஃபுல்லாக வந்து அந்த ஒரே இடத்துலையே வந்து படுத்துட்ருக்காரு. நைட்லேருந்து அடித்ததுலேருந்து அப்படியே மயக்கம் போட்டு கறங்கி விழுந்திருக்காரு. அப்புறம் வந்து காலையில் வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து அந்த பன்றி குட்டியை வந்து தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வண்டியிலேருந்து பெட்ரோல் வந்து இல்லை. வண்டி வந்து ரிப்பேர் ஆகி வந்து நடுக்காட்டில் வந்து நின்றுது. அதனால் வந்து வண்டியை விட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு நடந்தே போகலான்னு வந்து அவரோட நடப்பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அப்புறம் இவர் நடந்து போன வழியில் அந்த ஹைவே ஓரமாக வந்து ஒரு பார் வந்து இருக்குது. அந்த பாரில் வந்து உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்சு பண்ணை குத்தியை பார்த்தீங்களான்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பணக்கார பையன் இருப்பான், அவன் எங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஏன்னா அவன் வந்து அடிக்கடி இந்த பாருக்கு தான் வந்து பார் அடிப்பான். அதனால் வந்து கேட்டுட்ருக்காரு. அவங்களும் வந்து கண்டுக்காமல் பார் அவங்க பின்னாடி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளில வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அந்த பணக்கார பையன். அப்புறம் வந்து காருக்குள்ளே வந்து ஏறுறாரு நம்ம நிக்கோலஸ் கேஜ். என்ன பெருசு இங்கே வந்துருக்கு அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். என்னோடய பன்னிக்குட்டி வந்து எவனோ தூக்கிட்டானுங்க, அந்த பன்னிக்குட்டி வந்து தேடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உனக்கு தெரிஞ்ச பீஃபு கறி, அப்புறம் கறி கடைலாம் எங்கே இருக்கோ, கறி வெட்டுற கடையெல்லாம் எங்கே இருக்கோ, பன்னி வெட்டுற கடையெல்லாம் எங்கே இருக்கோ, அந்த கடைக்கு வந்து விடு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பன்னிக்குட்டி என்ன அவ்வளோ அவசியமானு கேட்குறாங்க. கேட்டோன்னா ஆமாம் அதான் என்னோடய உசுருன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து வண்டியை விட்றாரு இந்த பணக்கார பையன். அப்புறம் ஒரு காட்டோரமாக வந்து இந்த வயசான அம்மா வந்து பெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து விற்றுட்ருக்கு. இந்த அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இவரோட பன்னிக்குட்டிக்கு நீங்கள் நேற்று நைட்டு கடத்திட்டு வந்துட்டிங்களா, கொண்டு வந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கொண்டு வந்திருந்தால் ஒரு பன்னிக்குட்டி வந்து இவர்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நிக்கோலஸ் கேஜும் வந்து அதோட பாசத்தாலையும் பிரியத்தாலையும் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கடா வச்சுருக்கான்னு பார்க்கலான்னு. அப்புறம் இவரோட பன்னிக்குட்டியை வந்து யார் தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீமாக தான் இருக்கும், இந்த குரூப்பாக தான் இருக்கும், அவனுக்கு தான் வந்து காட்டுக்குள்ளே நைட்டான போய் வேட்டையாடுவானுங்க, அவங்க தான் தூக்கியிருக்குன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா, அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப் மெம்பர்ஸையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் 2 பேரும் வந்து அந்த ஒரு டவுனில் இருக்க ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அந்த டவுனில் இருக்க ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வெட்டுறதுலேருந்து நண்டு, தேள், மீன், அப்புறம் ஆடு, சிக்கனுன்ட்டு பல இதை வந்து வறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பன்றிக்கறியும் அங்கே வறுக்கிறாங்க. ஒரு வேளை வந்து இங்கேயே தூக்கிட்டு வந்திருக்கலான்னு வந்து அவங்களுக்கு வந்து இது கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் வந்தோடனே வந்து இந்த ஹோட்டல் வந்து சர்ச் பண்ண போகிறாரு நம்ம நிக்கோலஸ் கேஜ். அவரோட வந்து இந்த பணக்கார பையனும் போகிறான். அப்புறம் இவர் ஒவ்வொரு பெட்டியாக வந்து தேடிட்டுருக்காரு, எந்த பெட்டிக்குள்ளே வந்து வச்சுருக்கானுங்கன்ட்டு. அப்புறம் அந்த பையன் வந்து பயங்கரமாக பதறிட்டான் இவர் இப்படி தூக்கி வீசுறதை பார்த்துட்டு. போதும் ஏன் நிப்பாட்டியா, ஏன் இப்படி ஆக்ரோஷமாக நடந்துக்கிற, எதுக்கு எல்லாத்தையுமே தூக்கி வாரிகிட்ருக்க, பொறுமையாக தேடினா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிகிட்ருக்காங்க. உன் பன்னிக்குட்டி தானே, உன் உசுராக போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் அந்த பையன். சொன்னோன்னே வந்து அவரும் விடாமல் வந்து வேகமாக ஒரு வெறியோடையே வந்து எல்லா பெட்டையும் தூக்கி போட்டு தேடிட்டுருக்காரு இதுக்குள்ளே இருக்குன்ட்டு. கடைசியில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு தாதாவோட வீல்டுக்கு வந்து போகிறாரு நிக்கோலஸ் கேஜ். அங்கே அவரோட பன்னிக்குட்டி ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு தேடி போகிறாரு. அங்கே எல்லாருமே வந்து பயங்கர கோவத்தோடு அவரே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட பேர் வந்து ராபின் ஃபீல்டு இந்த படத்தில்.
உனக்கு உன்னோட பண்ணைக்குட்டி வேணுமா? அப்போ வந்து நீ வந்து 1 to 1 ஆடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அண்டர் கிரவுண்டு வேர்ல்டு. அவர் வந்து 1 to 1 ஆடுறதுக்கு வந்து சம்மதிக்கிறாரு. சம்மதிச்சு வந்து அவருக்கு எதிராக வந்து ஒரு ஆளையை வந்து ஆப்போனண்ட்டை வந்து நிற்க வச்சுருக்காங்க சண்டை போடுறதுக்காக. ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க 2 பேரும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அடி மேலே அடி வாங்கிடுறாங்க. அடி வாங்கிட்டு வந்து ரத்த காயத்தோடு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே அவனை பிடிச்சி வந்து தூக்குறாங்க ஆப்போனண்ட்டை. உர்றா போதுண்டா அவனோட வெறி அடக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பணக்காரன் பையன் வந்து நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. ஐயோ இந்த பண்ணியை தேடுறேன்ட்டு உன் உசுரை விட்டுறாதான்னு வந்து அந்த பணக்காரன் பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் நிக்கோலஸ் கேஜ் கிட்ட. நிக்கோலஸ் கேஜ் வந்து சைலண்டாகவே இருக்கார். அப்புறம் வா நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் அப்பாவும் கூடயும் மீல் ஃபேக்ட்ரி தாண்டா வச்சுருக்காரு அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்ல, அப்போ உங்கள் அப்பா இடத்தையும் வந்து சிரிச்சு பண்ணணுன்னு வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இவர் சொல்கிற மாதிரியே வந்து உங்கள் அப்பா இடத்துக்கும் வண்டி விட்றாங்க. நம்ம பணக்காரன் பையன் வந்து ஒரு இடத்துல தனியாக வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கான். யார் வந்து எடுத்திருப்பாங்க, யார் தூக்கியிருப்பாங்கன்ட்டு. அவன் வந்து ஒவ்வொரு ஹோட்டலாக போய் சர்ச் பண்ணிகிட்ருக்கான். நம்ம நிக்கோலஸ் கேஜ் என்னென்னா வந்து இந்த பணக்காரன் வீட்டு பையனோட வீட்டை வந்து தேடி போயிட்டுருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் அந்த பணக்கார பையன் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அதாவது நான்வெஜ் ஹோட்டலுக்கு. அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்காரு நிக்கோலஸ் கேஜ். அப்போ அங்கே இருக்க சீஃப் வந்து உட்காடுறாங்க, சமைக்கிற சீஃபு. நீங்கள் உங்கள் ஹோட்டலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது வந்து அவர் சொல்கிறாரு, எங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் பன்றிக்கறி வந்து சமைப்போம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன்டா பன்றியும் வந்து ஒரு உயிரினம் தான்டா, அதையும் வந்து கொண்டு சமைப்பீங்களாடா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. உங்களுக்குலாம் வந்து ஒரு ஈவு இறக்கமே இல்லையா, அதை போய் கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்து மனுஷனான இல்லை மிருகமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது, அதை ஒரு பாவமான ஜீவனை போய் கொண்டிருக்கீங்களா வந்து கேட்குறாரு நிக்கோலஸ் கேஜ். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கிளம்புறாரு. அப்புறம் அந்த பணக்கார பையனை வந்து கத்திட்டு இருக்காரு, ஏ நில்லையா நில்லையா, நான் வந்து இப்போ உன்னை இறக்கி விட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவ்வளோ கோவப்பட்டு போயிட்டுருக்கு, இப்படிலாம் பேசவே கூடாது இந்த இடத்துல, நீ என்ன நீ பாட்டுக்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ தங்குற காடுன்னு நினச்சியா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னையாட்டுமே வந்து எல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் இங்கே பண்ணி சாப்பிட்றவங்க தான், நீ சாப்பிடாட்டி மற்றவங்க சாப்பிட மாட்டாங்களாம் வந்து சொல்லி கேட்குறாரு. நிக்கோலஸ் கேஜ் வந்து கோவமாக இழுத்து சாத்திடுறாரு. சாத்திட்டு வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. காரை எட்டி வச்சுட்டு அவன் பேசின டென்ஷனில் வந்து இங்கேருந்து கிளம்புறாரு. உன் காரு வேணாம் ஒன்றும் வேணாண்டா, நான் நடந்தே போய் என்னோடய பண்ணையை தேடிக்கிறேன், உன் ஹெல்ப்பே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. அப்புறம் அந்த பணக்கார பையனோட அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு. பார்த்து வந்து கேட்குறாரு, என் பண்ணையை இதை நீங்கள் இது திருடிட்டு வந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உன் பண்ணையை திருடி நான் என்னப்பா பண்ண போகிறேன்னு வந்து அவர் சொல்கிறாரு. நாங்கள் வந்து உன் பண்ணிலாம் சாப்பிட மாட்டோம், நாங்களாம் சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், அதில் வர தான் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் வந்து சொல்கிறாரு. எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எதுவும் திருடுறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு நிக்கோலஸ் கேஜ் கிட்ட. அப்போ வந்து அந்த பணக்காரனோட அப்பா வந்து சொல்கிறாரு, டேய் நான் அவங்ககிட்ட வந்து பொய் சொன்னேன், அந்த பன்றியை வந்து கொண்டதை நான் தான் வந்து சமைச்சு சாப்பிட்டேன். அன்றைக்கி நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தது கூட நான் தான்டா வந்தேன், உன்னை அடித்தது நான் தான், எங்கள் ஆளுங்க தான். அந்த பன்றியை வந்து நாங்கள் வேணும்னு தான் பிடுங்கணும். என் பையன் வந்து அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான், அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, உன் வீட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவனை ஏதாவது மிரட்டி அவனை போக சொல்லிடு, இல்லாட்டி பண்ணியை சொல்கிற மாதிரி அடுத்தது வந்து உன்னை தான் வந்து போட்டு தள்ளுவேன்னு வந்து இன்டெரக்டாக சொல்லிகிட்ருக்கான். சொன்னதுக்கப்புறமா நிக்கோலஸ் கேஜ் வந்து சைலண்டாக கேட்குறாரு. கேட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து போக சொன்னோன்னே அவர் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்புறம் வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து அந்த பணக்கார அப்பனோட பையன் வந்து நிற்கிறான். அந்த பணக்கார பையன்ட்டு, என்னையா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டியான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அதை பேசுனதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிச்சிரு, வா வண்டியில் ஏறு, நான் அவனை போய் வீட்டில் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணா உனக்கு வேறு பண்ணிக்குட்டி நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து திரும்பி அந்த பேக்கரிக்கு வந்து பார்க்குறாரு. இவர் வந்து தெரிஞ்சவங்க பேக்கரி. இதில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து இவங்களோட வந்து ஃப்ரெண்டு தான், அதாவது பொண்ணு மாதிரி இவங்க. அப்புறம் உள்ளேண்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்து உள்ளே என்ட்ராகிற நிக்கோலஸ் கேஜ். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அப்புறம் சொல்லிவிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. இல்லை வேணான்னு சொன்னதுக்கப்புறமா வந்து வலுக்கட்டாயமாக கொடுத்ததுனால இவர் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்புறம் அந்த பணக்கார பையன் வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கான் இவர் வர வரைக்கும். அப்புறம் வந்தோன்னதுக்கப்புறம் காரில் வந்து ஏறிட்டார். சரி திரும்பி என் வீட்டுக்கே விட்டுறா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவனை வந்து வீட்டுக்கு கிளப்பிட்டு கொண்டு போகிறான்.
அப்போ 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. அந்த பணக்கார பையனோட வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த சிக்கனை வெட்டி சிக்கன் 65 வந்து செய்ய போகிறாங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு, டேய் நீ சாப்பிட்டல வந்து அது சிக்கன் கிடையாதுடா, அது பன்னிக்கறி தான் வந்து சொல்கிறாரு. பன்னிக்கறின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா அது என்னோட பன்னிக்கறி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர். அவங்க பண்ணியை கொண்டு வந்து நான் தானே வந்து சொல்லிடுறாரு. அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறமா வந்து மனசுடைஞ்சு கீழே விழுந்துடுறாரு நிக்கோலஸ் கேஜ். எப்பட்றா அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி அப்புறம் கேட்குறாரு அவர்கிட்ட. சொன்னதுக்கப்புறம் ஆண்டவன் படைச்சதுனா எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் வந்து படைச்சிருக்காரு, நீ வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா வருத்தமாக இங்கேருந்து கிளம்புறாரு ஒன்றும் பண்ண முடியாமல். அப்புறம் அந்த பணக்கார பையன் வந்து சொல்கிறான், வேணா உனக்கு வந்து பண்ணி வந்து புதுசாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணி யாரா கேட்டால் கூட இருக்க துணையே வந்து இல்லை, அதுக்குள்ளே வந்து பண்ணிக்கு போயிட்டேன். பண்ணி எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து துணையாக இருந்தது, அதனால தான் அதை கூட வச்சுருந்தேன். அந்த பிக்கே வந்து இப்போ போயிடுச்சு, அந்த விக்கு போனால் என்ன, நான் வேறு ஏதாவது வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. திரும்பி எல்லா சோகங்களும் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து ரேடியோ போட்டு பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறாரு. பாட்டை கேட்ட ஆரம்பித்தோன்னே எப்பா ஒரு வழியாக நம்ம பண்ணையை கொண்டவனை கண்டுபிடிச்சாருன்னு ஒரு சோகத்தோட, இந்த சோகத்துலேயும் வந்து கண்டுபிடிச்ச ஒரு ஆனந்தத்தோடையும் வந்து இருக்கார். அப்புறமா வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த பெட்டில் வந்து உட்காடுறாரு. உட்காந்து அவளோட கடைசி நிமிடத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பிக்குக்கு வந்து சில நிமிடங்களை வந்து ஆனந்த அஞ்சலி வந்து செலுத்துகிறாரு. கண்ணீர் அஞ்சலி செலுத்தினதுக்கப்புறமா படுத்து தூங்குறாரு. அதோட கதை வந்து முடிஞ்சுது.